மகிழ்ச்சியான நிகழ்ச்சி மனித குலத்துக்கு. ஆங்காங்கே அறிவு திருக்கோயில்கள் உண்டாக வேண்டும். அதனுடைய பிரதிபலிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய நெஞ்சமும் அறிவு திருக்கோயிலாக மலர வேண்டும் என்ற ஒரு கருத்துக்கு அடிப்படையாக இந்த அறிவு திருக்கோயில்கள் இப்பொழுது பெருகி வருகிறதை காணும் போது மட்டற்ற மகிழ்ச்சி. அறிவு அரூபமாக இருக்கிறது, இறைவன் அரூபமாக இருக்கிறான் என்றாலும் அங்கே அரூபமாக இருக்கிறது தான் இங்கே உருவத்திலே ஒளிவிளக்காக திகழ்கிறது என்று சொன்னால் அறிவு அது மிக அல்ல. அறிவு ஆரம்பத்தில் இருந்து பெருகி 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 முழுமையான நிலையான இறைவனோட இணைந்து செயல்படுவதுதான் அறிவு. இடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ப அந்தந்த இடத்தில அதுக்குரிய நிலையில செயல்படுவது அறிவு. நாம் கடவுளை வணங்குகிறோம். எத்தனையோ கடவுள்கள் இதுவரையில நாம் உற்பத்தி செய்தாயிற்று. ஆனால் அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் எங்கே இருந்து கடவுள் உற்பத்தி ஆயிற்று, எது கடவுள் என்றத சாதாரண மக்கள் கூட தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். நாம் பல வகையான உருவங்களையும் அதனுடைய ஆற்றல்களையும் கடவுளாக மதிக்கிறோம். இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னா, கடந்து நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும். புறத்தோற்றங்களை எல்லாம் கடந்து உள்ளே அமைய வேண்டும். அங்கே கடந்தவர் யார், அமைந்தவர் யார் என்று பார்த்தோமே ஆனால் அதைத்தான் நாம் சாதாரணமாக நான் என்று சொல்லிக் கொள்கிறோம். அந்த நான் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய வார்த்தை சாதாரண மக்களிடத்துல உருவம் வரையில குறிப்பிடும். ஆனால் அதற்கு மேல உயர்ந்தவர்கள் இந்த உடலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய எனர்ஜி, அதாவது உயிரை குறிக்கிறது என்று சொல்வார்கள். அதற்கும் மேலாக அருள் நிலை பெற்றவர்கள் எல்லாம் அந்த உயிருக்கு உயிரான ஒரு பொருள் அரூபமானது, அது எங்கும் நிறைந்துள்ளது, அதுவேதான் கடவுள் எனப்படுவது என்று விளக்கமாக கூறுவார்கள். இந்த உடலை எடுத்துக்கொண்டோமேயானால் எப்படி நாம் வந்தோம் என்று சிந்திப்போம். அம்மா அப்பா மூலமா தான் உலகத்துக்கு வந்தாச்சு. அவர்கள் அப்படியே பின்னோக்கி ஆராய்ந்து கொண்டே போனால் கடைசியில ஒரே ஒரு ஆணோ பெண்ணோ அவர்கள் மூலமாகத்தான் உலகம் விரிந்திருக்கிறது என்று தெரிகிறது. அப்படி வந்த மனித உருவத்தையும் தாண்டி அவர்கள் எப்படி உற்பத்தி ஆனார்கள் என்ற போது விலங்கினங்கள்ல இருந்து ஒரு உருவம், மனித உருவம் சந்தர்ப்பவசமாக தோன்றி அதிலிருந்து தான் வந்தது என்றது தெரியும். வித்தில்லாத உடல் இல்லை. அந்த ஐயறிவு இனத்தில இருந்து
பின்னோக்கி செல்லுமே ஆனால் 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு என்று ஓரறிவு என்ற மரம், செடி, கொடி, அதாவது தொடு உணர்வு மாத்திரம் உடைய அறிவு ஓரறிவு. அது வரையில போறோம் நம்முடைய ஆராய்ச்சியின் மூலமாக. அந்த ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரையில மனிதன் இப்போ வளர்ந்து விட்டான். அந்த ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரையில வந்த எல்லா அனுபவங்களும் மனிதன்ட இருக்குது. ஆனால் அந்த 6வது அறிவு மாத்திரம் சிறப்பாக செயல்பட வேண்டும். மற்ற அறிவுல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் எழாமல் காத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, எந்த உயிரி சாதாரண ஜீவ இனங்களை எடுத்துக்கொண்ட 5 அறிவு வரையில ஒன்றை ஒன்று பிடித்து சாப்பிட்டு வாழ்கின்றன. தவிர்க்கவே முடியாது. அவெல்லாம் பொருளை உற்பத்தி செய்வதற்கு கை, கால், மற்ற மூளைத்திறன் இல்லை. அதனால இயற்கையாகவே வளர்ந்து விட்டது. அதனுடைய இறைவனுடைய ஆற்றலாக அவனை உணர்ந்து கொள்ளவும் இந்த எல்லா உயிர்களுக்கும் ஊடே இயக்கம் பெற்று அதனுடைய அவைகளுடைய அறிவோடு கலந்து கொண்டு ஆளக்கூடிய திறன் பெற்றதும் 6வது அறிவான மனிதன். இந்த ஐயறிவு என்பது புலன்கள் மூலமாக பொருட்களை பார்த்து கணிப்பதுதான் ஐயறிவு. அதற்கு மேலாக யார் பார்க்கிறது என்று நோக்கி அகநோக்கி பார்த்து அந்த 6வது அறிவை காணும்போது அதுவேதான் இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமாக முழுமுதற் பொருள் தெய்வம், கடவுள் என்று மனிதன் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் வழியில இந்த 5 அறிவு ஆரம்பத்தில் இருந்து 6வது அறிவுக்கு வர்ற வரைக்கும் பல சிக்கல்கள், பொருள் தடை அல்லது ஆசையின் பெருக்கால ஏற்படக்கூடிய பல தடைகள், துன்பங்கள், இதை கொண்டு ஒருவரை ஒருவர் வேறு வேறாக நினைந்து அத முரண்பட்ட செயல்கள் செய்யும் போது யுத்தம் முதலிய துன்பங்கள் எல்லாம் மனிதனுக்கு வருகின்றன. இவைகளெல்லாம் கடந்து அந்த முழுமுதற் பொருளை அறியும் போது அந்த முழுமுதற் பொருளே தான் இப்பொழுது பல உருவங்கள்ல மனிதனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, எல்லா பொருட்களுமாக இருக்கிறது என்ற உண்மையை சாதாரணமாக எழுத்து வடிவத்தினால மாத்திரம் தெரிந்து கொண்டா போதாது, தானே அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது உண்மையான அறிவாகும். உண்மை அறிவு என்பதே உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு முழுமுதற் பொருள் அறியும் நிலை. அந்த அறிவை மனிதன் அறிந்து விட்டால் வேறுபாடோ அல்லது பிணக்கோ இருக்காது. அந்த நிலையில ஒருவருக்கொருவர் உதவித்தான் வாழ வேண்டும், எதிர்த்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை என்ற நினைவும், எதிரிகளே இல்லாத ஒரு அன்பும் கருணையும் உடைய அறிவும் தான் அங்க நிற்கும். அந்த அறிவை நோக்கித்தான் ஒவ்வொருவரும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் சூழ்நிலையினால அங்கங்க ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரையில வந்த எல்லா அனுபவங்களும், பயிற்சிகளும், விளக்கங்களும் உள்ள அறிவில அடங்கி இருப்பதனால அங்கங்க அது அறிவு தடுக்கப்பட்டு திசை மாற்றம் வரும்போது ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு இனங்களுடைய எண்ணங்களும் செயல்களுமே அதிகமாக எழுச்சி பெற்று மனிதன் மனிதனாக வாழ முடியாமல் இந்த உலகம் தவித்துக் கொண்டிருக்கிறார். மனிதன் மனிதனாக வாழ வேணுமானால்
மனிதனை பற்றி மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எப்படி தெரிந்து கொள்வது? புலன்கள் மூலமாக வெளித்தோற்றத்தை மாத்திரம் கண்டுகொண்டு இருந்தால் பேதம் ஜாஸ்தியா தான் இருக்கும். உருவத்தினால வேறுபாடுகள் இருக்கும். அந்த உருவத்தை கடந்து பார்த்தா உயிர் என்பது என்ன என்பது விளங்கும். அந்த உயிர்த்தன்மையை உணரும் போதுதான் ஆன்மா என்று சொல்லுகிறோம். அந்த அறிவை ஆன்மீக அறிவு என்று சொல்லுகிறோம். அந்த ஆன்மா என்று அறிந்த பிறகு கூட அந்த ஆன்மா எத்தகையது என்ற முழு நிலையும் அதை உணர்ற போது ஒரே ஒரு பொருள் தான் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் என்றது தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொள்ற போதுதான் அதுவேதான் ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை உணர்வான். அந்த மன விரிவில பார்க்கிற போது ஆதியாக இருந்த அந்த பரம்பொருள் பரிணாமத்தினால அணுக்களாகி அணுக்கள் கூடி அண்டபிண்டங்கள் அனைத்தும் ஆகி ஓரறிவு முதல் கொண்டு வளர்ச்சியில 6 அறிவு வரையில வந்ததுதான் மனிதன் என்ற ஒரு பரிணாம சரித்திரத்திலேயே அவன் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு உண்டாகும். அந்த அறிவில தான் பார்க்கிறான் இறைவனேதான் எல்லாமாக இருக்கிறான். எப்படி அந்த இறையாற்றல் அதிலிருந்து வந்த அலையானது அணுக்களாகி அணுக்கள் கூடி பல்வேறு விதமான உருவங்களாகி அந்த உருவங்களுக்கு ஏற்ப தேவையும் உணர்வுகளும் அல்லது தெளிவும் ஏற்பட்டு வரும்போது பல பேத உணர்வு உயிர்கள் உள்ளன. அவற்றிலே 6 அறிவு பெற்ற மனிதன் ஐயறிவாக உள்ள 5 புலன்கள் இயக்கத்தை உணர்ந்து கொள்ளும் முடிவாக அந்த புலன்களுக்கு அப்பாலாக உள்ளதும் ஆதியாக உள்ளதும் இந்த புலன்கள் முடியும் எல்லையாக உடையதும் தான் இறைநிலை என்று 6வது அறிவினால்தான் உணர முடியும். அப்படி உணர்ந்து கொள்ளும் போது இதுவரையில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மயக்கமாக மாயையாக தோன்றும். ஆனாலும் உடல் இருக்கிறது, அது மாயை என்று சொல்ல முடியாது. உணர்ச்சிகள் உள்ளன, தேவைகள் உள்ளன. ஆகையினால இதெல்லாம் மாயை இல்லை, எல்லாம் உண்மைதான். ஆனால் அதே போல மற்றவர்களுக்கும் உண்டு. ஒருவருக்கு ஒருவர் தீமை இல்லாத, முரண்பாடு இல்லாத, ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்ற ஒருமை உணர்வு எப்பொழுது வரும்? ஒரே பொருள்தான் எல்லாமாக விரிந்திருக்கிறது. அது முடிவிலேயும் அதே இடம்தான் போய் சேருகிறது. இதற்கு மத்தியில வந்த உருவ வேறுபாடுகளால பேதாபேதங்கள். அப்பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் துன்பம் உண்டாக்குகிறார்கள் என்று சொன்ன மயக்கம், புலன் மயக்கம். தேவையில கட்டுப்பட்ட அறிவு, அந்த அறிவை, அந்த மனதை விரித்து உருவத்தை கடந்து உயிரை உணர்ந்து, உயிரையும் கடந்து இறைநிலையை உணர்ந்து கொண்டால் அங்கே ஒன்றுதான் நிற்கும். அந்த உண்மை உணர்வுக்கு வெளிப்புற பார்வையினால முடியாது. வெளிப்புற பார்வையினால வேறு வேறாக தெரிகிறது. அந்த வேறு வேறாக தெரிகிறது அனைத்துக்கும் என்ன? எல்லாமே அணுக்கள் கூட்டுதான். முதல் அறிவு எல்லாமே மனிதனோ அல்லது மலையோ மடுவோ எது எடுத்தாலும் பல அணுக்களுடைய கூட்டுதான். அந்த அணுக்கள் எங்கே இருந்து உற்பத்தி ஆயின என்று ஆராயும் போது அங்கேதான் மெய்யுணர் மெய்ப்பொருளாக உள்ள இறைநிலையிலே அடங்கி இருந்த ஆற்றல் விரிந்து உள்ளது என்பது அவனே இவனாகி இருப்பதனால அந்த நிலையோடு அறிவு ஒன்று பார்க்கும் போது
இறைநிலையை உணர்கிறான். அந்த இறைநிலையிலே இருந்து வந்த அலை விண், அந்த விண்ணுடைய தன்மையை உணர்கிறான். அந்த விண் கூட்டினாலே ஏற்பட்ட உருவபேதங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளுகிறான். அப்படி எல்லா உருவபேதங்களுக்கு ஊடே இறைநிலையே அறிவாக உணர்பவனாக ஊடே வளர்ந்து கொண்டு வருகிறான். அதை அறிகிற போதுதான் அங்கே இறைவனாக இருக்கிறவன் யாரோ அவனேதான் இங்கே உயிராக இருக்கிறான். அந்த உயிருக்கு ஊடே மனமாக அறிவாக இருக்கிறான் என்ற தெளிவு அனுபவத்தினாலையும் ஆராய்ச்சினாலையும் நின்று நின்று நிலைத்து நிலைத்து செய்யக்கூடிய தியானம் என்ற தவத்தினாலையும் தான் அது உணரப்பெறும். அப்படி உணர்ந்து கொண்டான் என்று வச்சுங்க, அந்த உணர்ந்த நிலையிலே உள்ளவர்கள் மூலமாகத்தான் உணராத மக்களும் தெளிந்து கொள்ளக்கூடிய அனுபவ உண்மை வெளியாகிறது. அதோடு அப்படி பலர் உணர்ந்து கொண்டால் அந்த உணர்ந்த அறிவில அந்த விஞ்ஞான விளக்கத்தில தோன்றக்கூடிய குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும், அதே போல அதை தொடர்ந்துதான் வரும். அம்மாதிரியான படிப்படியாக மனிதன் இறைநிலையை உணர்ந்தவனாக முழுமை பெற்றவனாக வரும் வரையில இன்று நடைபெறக்கூடிய வேதாபேதம், சண்டை, சச்சரவு, துன்பங்கள் எல்லாமே தொடர்ந்துதான் வரும். இவைகளெல்லாம் கடந்து இறைநிலையிலே இருந்து அந்த பரிணாமத்தினுடைய உச்சத்திலே மனிதன் வந்திருக்கிறான் என்பதை உணர வேண்டுமானால் நீ ஒரு மனிதனை பார்த்து உணர முடியாது, தன்னை கொண்டே உணர்ந்தாதான் அது முடியும். அப்ப தான் யார் என்ற வினாவை எழுப்பி கொடுக்கிறார்கள் தன்னை உணர்ந்த பெரியார்கள். நீயே கடவுள்னு சொல்றதில்லை அவங்க, நீ யார் அதை உணரு. உடலா, உயிரா, அறிவா என்று அங்கு கிடைத்த விடைதான். உடலோ பல அணுக்களுடைய கூட்டு, அந்த உயிரோ அந்த அணுக்களுடைய நுண்மையான பகுதி, உடலையும் கட்டக்கூடிய நுண்மையான ஒரு பகுதி. அதற்கு குறைந்த வடிவமுடையது பிரபஞ்சத்தில் இல்ல, அதற்கு மேலான பெருசு இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. அத்தகைய நுண்ணிய மூலக்கூறு சக்தி அல்லது விண் என்று எடுத்துக்கொண்டார்கள். அந்த விண்ணனுடைய கூட்டு தோற்றங்கள் தான் இந்த உலகம். அப்போ அந்த விண்ணனுடைய கூட்டில் ஏற்பட்ட இயக்கங்கள், பலதரப்பட்ட இயக்கங்கள் ஒன்றோடு ஒன்று கூடி எத்தனையோ மலர்ச்சிகள் உலகத்தில் தோன்றியுள்ளன. அவன் முடிவாக உள்ளவன்தான் மனிதன். ஆக அந்த கடைசியில பார்த்தால் இறைவன், இந்த கடைசியில பார்த்தா மனிதன். இந்த இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள எல்லா வேறுபாடுகளும் பரிணாமம் என்ற வார்த்தையினாலே நாம் பேசுகிறோம். அதாவது தானே ஒன்று ஒன்றாகி ஒன்று ஒன்றாகி இன்னொன்றாகி அப்படி வேறுபட்டு 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 முழுமையாக இருக்கக்கூடிய அறிவும் அந்த அறிவை தாங்கி இருக்கக்கூடிய உடலும் உடையவன் மனிதன். இந்த மனிதன் அவனை பற்றி தெரிந்து கொள்ளாததுனால வெவ்வேறு விதமாக, அதாவது புலனுணர்வுல மாத்திரம் சிக்கிக் கொண்டிருக்கிற போது எனக்கு ருசி வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்ற அளவுல தனக்கு என்று தனியா பிரித்துக் கொள்றான். ஆனால் புலனுணர்வை தாண்டி இறைநிலையேதான் எல்லாம் ஆகியிருக்கிறது, எல்லா உருவங்களும் ஒன்றுதான், மனிதன்ல வேறுபாடு இருந்தாலும் என்ற ஒரு உண்மையை உணர்ந்த போது ஒவ்வொருவருக்கும் என்னால் என்ன செய்ய முடியும், அறிவு விருத்திக்காகவோ வாழ்க்கைக்காகவோ நான் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் தோணிக்கும். அதற்கு முன்னே
அவன் இருந்து நான் என்ன எடுக்க முடியும், இவன் இந்த இடத்துல இருந்து நான் என்ன எடுக்க முடியும் என்ற அந்த தேவை உணர்வை ஒட்டி பறித்துண்ணும் எண்ணமே சிறு பூச்சியில இருந்து 6 ஐயறிவுடைய விலங்கினம் வரையில தனக்கு உணவுக்கு இன்னொன்றை பயன்படுத்திக் கொள்றது என்ற அளவுல மனிதனாண்ட வந்த பிறகுதான் அந்த விரித்து காணக்கூடிய அறிவு வர்ற போது உடலை பார்க்கிறான், உடல் அணுக்களால் ஆனது. அப்புறம் அணுவை பற்றி ஆராயலாம். அணுக்களோ இந்த இறைநிலையினுடைய இயக்க வேறுபாடு, வேற ஒன்றும் இல்லை. அந்த அணுக்களை தாண்டி அணுக்கள் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு. அந்த இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய மூலக்கூறு அதை நிறுத்தினால், அணு என்ற சுழற்சியை நிறுத்தினால் என்ன? இறைநிலை. அப்போ அந்த இறைநிலையில இருப்பாக இருந்தது இருக்கிறது, அததான் இறை என்று சொல்லுவோம். அந்த அதே இறைநிலை இயக்கத்திலே இருக்கிற போது அணு, விண் என்று சொல்லுவோம். அந்த விண் கூடிய கூட்டத்தில் பலதரப்பட்ட பொருட்கள் என்று சொல்லுவோம். அப்போ முதல்ல இறைநிலை அதனுடைய பரிணாமத்தினால விரிந்த போது அது அணு, அணுக்களின் கூட்டால ஏற்பட்டதான் எல்லா உருவங்களும். அந்த உருவங்களுக்கு உள்ளாக உள்ள அதே இறைநிலை ஆற்றல் உணர்ச்சி என்ற நிலையிலே அந்தந்த இடத்துல வேறுபட்டு அந்த உணர்வுகளை எல்லாம் தாண்டி இறைவனே தான் நான், அவன் வேறு நான் வேறு இல்லை என்ற நிலைக்கு வரக்கூடிய ஒரு புரித பயணம்தான், பயணத்தின் இறுதி கட்டம்தான் மனிதன். அந்த மனிதன் வழியிலே வந்ததெல்லாம் மறந்துட்ட போது வேறு வேறாக கண்டு ஒருவருக்கு ஒருவர் துன்பமும் செய்யறதுக்கு துணிந்து விடுகிறான். அவன் கதையை உணர்ந்து கொண்டானே ஆனால் எல்லாமே என்னுடைய சகோதரர்கள், ஒரே இடத்துல இருந்து பிறந்து நாம் வந்து கொண்டே இருக்கிறோம், யாருமே நிலையாக நிற்கவும் இல்லை. ஒன்று ஒன்று விட்டு 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 அதிலிருந்து இன்னொரு தோன்றுகிறது, இன்னொன்றிலிருந்து இன்னொன்று தோன்றுகிறது. இப்படியாக விரிந்துள்ளதுதான் பேரியக்க மண்டலம். ஆகவே எல்லாரும் எனது நண்பர்கள், எல்லா உயிரும் எனது நண்பர்கள் என்ற ஒரு பெரிய உண்மையை உணர்வாக பெறும்போதுதான் மனிதன் ஒருவரை அடித்து இன்னொருவர், ஒருவரை வதைத்து இன்னொருவர் பெறக்கூடிய இன்பத்தை காட்டிலும் ஒருவரை ஒருவர் மதித்து அவர்களுக்கு ஒத்துழைத்து நானும் வாழணும் அவர்களும் வாழணும், உருவம் இருக்கிற வரையில இந்த உருவத்துக்கு தேவையான பொருட்களை நாம் எல்லோரும் சேர்ந்துதான் நாம் கொண்டு வந்ததே இல்லை. யாராயிலும் யோசித்து பாருங்க, நீங்க பெற்ற போது ஏதாயிலும் கொண்டு வந்தீங்களா? அததான் பெரியவங்க சொல்றது, உன்னுடைய வினைப்பயன்தான். அதுக்கு முன்னே தாய் தந்தைகள் இன்னும் மற்ற எத்தனையோ கோடி ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய பிறவி தொடராக ஆங்காங்கு செய்து அது கருவமைப்பிலேயே கருவிலேயே அது திருவாக அமைந்த அந்த உண்மையான உணர்வுதான் அவரவருடைய குணங்களாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி எனக்கு உண்டு. மாற்றி அமைத்து அந்த குறுகிய எல்லையில இயங்கக்கூடிய இயக்கமும் அதற்குரிய மனநிலையும் மாற்றி விரிந்த அறிவிலே இயங்க வேண்டும் என்ற போது சகோதரத்துவம், ஒவ்வொரு உயிரும் மனிதனுக்கு ஒத்துழைப்பதற்காகவேதான் உள்ளன, எந்த உயிருக்கும் நாம் தீங்கு செய்யக்கூடாது என்ற ஒரு தெளிவும், அதற்கு மேலாக நான் எங்கே இருந்து வந்திருக்கிறேன் என்று ஆராய்ந்து கொண்டே போக 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 பரிணாமம் உண்மைகளெல்லாம் உணர்ந்து அணு வரையிலும் சென்று அணுவுக்கு அப்பால் உள்ளது என்ன என்ற காட்சியில
அந்த அணு என்பது இயக்க நிலையில இருக்கிறது. அதுவரையில இவனும் இயங்கிக் கொண்டிருக்கிறான். அணுவுக்கு அப்பால் என்ன என்று கேள்வியை கேட்கும் போது அந்த அளவுல மனம் ஒடுங்குற போது நம்பர் 1, அதாவது மனித மனம் 1லிருந்து 40 வரையில இயங்கிக் கொண்டிருக்குது பிரிக்குவன்சியில. அந்த ஒன்றையும் தாண்டி போற போது அவனேதான் நான், 2 வித்தியாசமே இல்லை என்ற உணர்வு வந்த பிறகு மீண்டும் உணர்வை பெறுகிறான். உலகத்தை பார்க்கிறான், மனித குலத்தை பார்க்கிறான், ஜீவன்களை பார்க்கிறான், வந்த பரிணாம உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொள்றான். அவன் சொல்லுகிறான், இறைவனேதான் நான் என்ற ஆன்மாவாக, உயிராக, அறிவாக இருக்கிறது என்று. ஆனால் இவன் எந்த அறிவோடு எந்த அனுபவத்தோடு சொல்லுகிறானோ அது மற்றவர்களுக்கு தெரியாது. ஆகவே அப்படி அவர்களும் அறிந்து கொள்வதற்காக பயிற்சி முறைகளை கூறுகிறான். முதலிலே மனதை நீ ஒடுக்கிக்கொள், அதாவது விரிந்த நிலையில பொருட்களோடு இருக்கிற போது அது பேட்டா வேவ் என்று அத்தனை சுழல்கள்ல இயங்கிக் கொண்டிருக்கும். அதனால உண்மையை உணர முடியாது. அதை விட இன்னும் நுணுகி நிக்கணும், அங்கே ஆல்பா வேவ் என்பது உண்டாகும். அந்த நிலையில சில உண்மைகள் தெரியும். அதுக்கப்புறம் தீட்டா வேவ், டெல்டா வேவ் என்று இன்னும் அடக்கமான நிலைக்கு நீ வருவாயானால் அந்த இடத்துல எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனேதான் நீயாக இருக்கிற. நீ வேறு, அவன் வேறு இல்லை. அவனுக்கும் உருவம் இல்லை, இப்போ உனக்கும் உருவம் இல்லை. நீ இதுவரையிலும் கற்பித்துக் கொண்ட உருவமெல்லாம் இது கற்பனை தான், அது பரிணாமத்துல அவசியம்தான். ஆனா இப்பொழுது அந்த இரண்டையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ உருவம் வந்த கதை, நீயாக இருக்கக்கூடிய ஒரு கதை, இந்த ரெண்டையும் உணர்ந்து கொண்டால் எல்லோரும் அதே ஒரே பொருள்ல இருந்து உற்பத்தியாகி நாம் ஒரே உலகிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்ற அறநெறியை கண்டுபிடித்தான். அந்த அறநெறி வழியே நாம் வாழற போது துன்பமே இல்லை. நாம் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே பொருள் தான், ஒன்றாக இருந்து உடலால தேவையும் செயல்களும் வேறுபட்டது என்றதை தெரிந்து கொண்டானே. ஆனால் அப்போ இந்த உடலை பார்க்கிற போது, தேவையை பார்க்கிற போது இருக்கக்கூடிய பிரிவு உணர்ச்சி போய் இவைகளுக்கு ஒன்றான உணர்ச்சியாக உள்ள ஒரே ஒரு பொருள் இறைவன். அந்த இறையாற்றல் அணுக்களாக ஏற்பட்ட போது, தற்சுழலாக உள்ள நுண்ணிய மூலக்கூறாக ஏற்பட்ட போது அது அணு என்று சொல்லுகிறோம். அந்த அணுக்களுடைய கூட்டத்துல அதனுடைய விரைவு ஆற்றலுக்கு ஏற்ப நெருக்கமாகவும் விரிவாக 5 பிரிவுகளாக பிரித்து, ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற 5 பிரிவுகளாக பிரித்ததெல்லாம் அணுக்கள் கூட்டத்தினுடைய திணிவு நிலை வேறுபாடுதான் என்பதை உணர்ந்து கொண்டால், அந்த திணிவு நிலை வேறுபாடுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையானதே அறிவாக, உணர்ச்சியாக, தேவையாக எழுந்து கடைசியாக மனிதனாக வந்து முடிந்திருக்கிறது. மனிதன்தான் இதையெல்லாம் உணரக்கூடிய அளவுக்கு அறிவுடையவன். ஆகவே எல்லா உயிர்களுக்கும் ஆதரவாக, முரணில்லாதவனாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் தானும் சிறப்பாக வாழ்ந்து உய்ய வேண்டும் என்ற நிலையில அறிவறிந்த பெரியோர்களாக, அறிவறிந்த மக்களாக உலகம் வாழ வேண்டும் என்ற போது அவன் கண்ட அனுபவத்தை அத்தனையும் அந்தந்த காலத்துல எழுதினான். அதனால ஒரு நூலுக்கு இன்னொரு நூல் வேறுபாடாக இருக்கும். முடிந்தவன் எழுதின நூலும் உண்டு. அந்த முடிந்தவன் நூலுக்கு முடிக்காதவன் நூலுக்கு உள்ள வித்தியாசம், வேறுபாடு இருக்குது. இருந்தாலும் இப்பொழுது முடிந்தவர்களோடு ஆராய்ச்சி செய்யும் போதுதான் இந்த வித்தியாசம் இந்த இடத்துல வந்தது, இந்த பேதம் இங்க வந்தது, இந்த பேதம் வந்தது, எல்லாமே சரிதான். ஆனால் நீ இன்று உயர்ந்து இருக்கிறாய், அந்த இடத்துக்கே உரிய
எல்லா ஆராய்ச்சியும், எல்லா தேவையும், எல்லா அறிவையும் பெற வேண்டும், அதற்கு தக்கவாறு செயல் செய்ய வேண்டும் என்ற போது மனிதனுள்ள இருக்கக்கூடிய இறைநிலையை உணர்ந்து அந்த இறைநிலை எப்படி பரிணாமத்தினால ஒன்று மற்றொன்றாக வந்து உருவ வேறுபாடுகளும் அறிவிலே சிறப்பும் எப்படி வந்தது, நான் எப்படி இருக்கிறேன், அவர் எப்படி இருக்கிறார் என்ற போது உருவத்தால வேறுபாடு இருந்தாலும் உள்ள அந்த இறைநிலை எப்படி பரிணாமத்தினால ஒன்று மற்றொன்றாக வந்து உருவ வேறுபாடுகளும் அறிவிலே சிறப்பும் எப்படி வந்தது, நான் எப்படி இருக்கிறேன், அவர் எப்படி இருக்கிறார் என்ற போது உருவத்தால வேறுபாடு இருந்தாலும் உள்ளத்தால இரண்டு பேரும் ஒன்றுதான் என்ற அறிவு பெற்ற போது ஒருத்தன் பெற்றா, அவர் பெறல, அவர் இவரை அடிக்க ஆரம்பிக்கிறாரு, இவர் அணைக்க ஆரம்பிக்கிறாரு. இதற்கு இடையே உள்ள போராட்டம் தான் உலகம். இதையும் மாற்றி அமைக்க வேணுமானால் கல்வியிலே இருந்து அரசியல் வரையில இந்த அறிவு, ஒருமை உணர்வு அறிவு, தெய்வ அறிவு வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று இறைநிலை உணர்ந்தவன் கொண்ட ஒரு எண்ணம், அந்த கருத்து அன்றிலிருந்து இன்று வரையில மனித இனத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வர்ற போது அதை அனுபவபூர்வமாக காணக்கூடிய அளவுக்கு அறிவு உயர்ந்தவர்கள் அதை உடனே உணர்ந்தார்கள். இப்போ 1000 வருடத்துக்கு முன்னதாக எவ்வளவு பேர் தன்னை உணர்ந்தவர்கள் இருந்தார்கள், இயற்கை உணர்ந்தவர்கள் இருந்தார்கள், இப்பொழுது 1000க்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்த்தா இப்ப பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அறிவினுடைய உயர்வு பெருக்கம் வருவதற்கு ஏற்ப அந்த அறியாமையினாலே செய்த செயல்கள், அந்த செயல்களில் விளைந்த துன்பங்கள், அந்த பழக்கங்கள் அதுவும் பெருகிக்கொண்டே இருப்பதனால்தான் இப்ப அறிந்த அறிவை கொண்டு மனிதன் வாழ முடியாத தேக்கமும் ஒரு திணறலும் இருக்கிறது. இந்த நிலையிலே அறிந்த பெரியோர்கள் ஒவ்வொரு மனிதனும் அந்த அறிவை பெற வேண்டும் என்று இப்போ திட்டமிட்டிருக்கின்றார்கள். வழியில அந்தந்த காலத்தில் இருந்த அறிவு, வாழ்க்கை முறை அல்லது கல்வி முறையின் மூலமாக இறைநிலையை உணர முடியவில்லை, உணர்ந்தவர்கள் உணர்த்த முடியவில்லை. இப்பொழுது விஞ்ஞான அறிவுக்கு மிக மிக விரைவாக முன்னேற்றத்துக்கு வழி கொடுத்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அறிவு அகன்று இயங்குவதற்கு இது நல்ல தருணம். அதனால மனிதன் அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் நீக்கி நான் யார், உடலா உயிரா அறிவா, அப்படியானால் இன்ப துன்பம் என்பது என்ன, எப்படி வந்தது, இதை நான் எப்படி இந்த உலகத்துல வாழ வேணும் என்ற கல்விய ஒவ்வொருவரும் கற்கக்கூடிய அளவுக்கு ஆன்மா கல்வி இன்று வெகு சீக்கிரம் பரவுவதற்கு ஏற்ற ஒரு காலம் வந்து விட்டது. இந்த காலத்துல அதனுடைய ஒரு விளைவாகத்தான் ஆங்காங்கு அறிவு திருக்கோயில் என்பது வருகிறது. கோயில்களை கட்டி விக்கிரகங்களை வைத்துக் கொண்டு அவரவர்களுடைய தேவைக்கு தகுந்தவாறு அதை பெறுவதற்காக வழிபாடு செய்து, அதாவது வேண்டுதல் செய்வதற்காக திருக்கோயில்கள் இதுவரைக்கும் கட்டிட்டான். ஆனால் நாம் யாரை கும்பிடுகிறோம், கும்பிடுகிறவன் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு என்ன வேணும், அந்த அறிவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அறிவுக்கு திருக்கோயிலாக உள்ள உடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உடலையும் அறிவையும் மனிதனுக்கு பெற்றன உணர்த்தி, மனிதன் அறிவை உயர்த்தி, இந்த இதுவரையில வந்த களங்கங்களை எல்லாம் போக்கி எல்லோரும் ஓர் குலம் என்று உணர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழ்வதற்கு வழி செய்யக்கூடிய கல்விதான் ஆன்மீக கல்வி. அந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு நாள் நாம இருக்கோம், இப்போ எந்த மனிதனை எடுத்தாலும் ஒரு 100 வருஷம், இல்லை எங்கேயோ ஒருத்தன் தப்பி 120 வருஷம் இருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னே அதற்கு பின்னே இதை பார்த்தால் இந்த உலகம் தோன்றி எத்தனையோ காலம் வரையில
கோடான கோடி மக்கள் வாழ்ந்து முடிந்து விட்டிருக்கின்றார்கள், இன்னும் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள், வாழப்போகிறார்கள். அத்தகைய மக்களுக்கு மத்தியில இப்ப நான் இருக்கிறேன், நான் என்ன பெற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நின்று நிதானித்து ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ந்த முடிவிலே காணக்கூடிய தெளிவின்படி வாழ்க்கையை வாழ்வதுதான் ஆன்மீக வாழ்வு, அறிவியல் வாழ்வு. எனவே அத்தகைய வாழ்வை உணர்த்தி அந்த மறதியை போக்கி ஒவ்வொருவரும் செழிய வைத்து இறைவன் விண்கூட்டாலாகிய பேரியக்க மண்டலம், அதனுடைய இயக்க நியதிகள், உடலினுடைய இயக்கங்கள், பஞ்சபூத கருத்து, அந்த கண்மூக்கு காது என்ற பஞ்சேந்திரியங்களுடைய இயக்கங்கள், இவைகள் எல்லாம் உணர்த்தி எவ்வாறு மனிதன் ஈர்க்கப்படுகிறான் மனத்தால, அந்த ஈர்ப்பு சக்திக்கு உள்ளடங்காது தெளிந்த அறிவோட நான் அந்த பொருளை அனுபவிக்கணும், பொருளுக்கு அடிமையாக்காது ஆகாது, நான் பொருட்களை எவ்வாறு உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவை, திடத்தை, தெளிவை மனிதனுக்கு ஏற்படுத்துவது அறிவறிந்த நிலையிலே உள்ள உயர்ந்த அறிவு. அதான் ஆன்மீக அறிவு என்று சொல்கிறோம். அந்த ஆன்மீக அறிவு தூய்மையாக செயல்படுவதற்காக அந்த அறிவை அறியும் கோயிலாக உள்ள மனிதனை எல்லாரும் ஒரே முறையில, எல்லாம் ஒரே நிலையில வைத்து பார்க்க, எல்லாமே இறைவனுடைய திருவுருவம் தான் என்ற காட்சியில ஒவ்வொருவரும் ஒருவரோடு இணைந்து நட்பு கொண்டு வாழ்வதற்கு ஏற்றவாறு தன் வாழ்வை அமைத்துக் கொண்டு வாழ்வதற்கு உரிய ஒரு நல்ல கல்வியை இனி உலகம் பெற வேண்டும். அந்த நோக்கத்தோடுதான் அறிவு திருக்கோயில்கள் ஆங்காங்கே இப்பொழுது தானாக அந்த இறைவனுடைய வேகத்தினாலேயே, ஆட்சியினாலேயே இவைகளெல்லாம் உண்டாகி வருகின்றது. இப்போ ஆங்காங்கு அறிவு திருக்கோயில் மூலமாக மனிதன் அறிவை அறிய, அறிவை அறிந்த பிறகு தன்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள, அதே போல பிறரை அறிந்து கொள்ள, அவர்களோடு ஒன்றி நின்று வாழ்ந்து ஒவ்வொருவரும் இன்பமாக ஒருவருக்கொருவர் துன்பம் செய்யாது காத்து அமைதியாக வாழ்வதற்கு ஏற்ற வழிவகுக்கக்கூடியது ஆன்மீக கல்வி. அந்த ஆன்மீக கல்விக்கு ஏற்ற இடங்கள் தான் அறிவு திருக்கோயில் என்று கூறி, இந்த அறிவு திருக்கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து. அதே போல இந்த அறிவு திருக்கோயிலுக்கு கட்டுவதற்கு இடமளித்த ஒரு பெரிய மனம் படைத்த அந்த குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்து. இதற்கு ஒத்துழைக்கும் ஒவ்வொருவரும் அந்த இறைநிலைக்கே ஒத்துழைக்கிற ஒரு முறையில அவள் எல்லாரையும் இறைவனுடைய திருவுருவங்களாகவே நான் கண்டு வாழ்த்தி வணங்கி உரைய முடிக்கிறேன். வாழ்க.